பார்த்தாலும் பஞ்ச் நீடில்னு சொல்லி எல்லாரும் வச்சு ஏதோ டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்க புசு புசுன்னு அழகாக இருக்குது. எனக்கும் அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த டெய்லரிங், எம்ப்ராய்டரி, புள்ளி வச்சு கலர் கலராக கோலம் போடுறது அதெல்லாம் பிடிக்காது இல்லைப்பா, வராது. யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அவன் மாதிரி செய்கிறவங்க மேலே எனக்கு ரொம்பவே மரியாதை உண்டு. இப்போது நம்மளும் இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஒரு 1 வீக்காக ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்ச விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், எனக்கு தெரியாத விஷயம் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நானே இப்போ தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி காட்டன் துணி இல்லை காடா துணின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துணி கடையிலே கிடைக்கும். அதை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி அதை இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் தான் எல்லோரும் வச்சு போட்டுட்ருந்தாங்க. அதனால் நானும் அதை வாங்கிட்டேன். ஆனால் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதில் எம்ப்ராய்டரி நூல் தான் போடலாம், உள்ளன் நூல் இதில் போட முடியாது. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும்ல, இந்த த்ரெட்டு தான் அதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த நீடிலோட டயாமீட்டரும் அதில் இருக்கிற அந்த ஹோலும் சரியாக இருக்குது. அதில் உள்ளன் நீடில் போடும் பொழுது அந்த த்ரெட் அதுக்குள்ளே போயிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாக இல்லை, டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தையல் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம எம்ப்ராய்டரி நூலில் போடும் பொழுது அந்த லுக்கு புசு புசுன்னு வராது. இது மாதிரி உள்ளன் நூலில் போடும் பொழுது தான் நம்ம பேக் சைடு லூப்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி அதை நம்ம கட் பண்ணிலாம் விடுறதுக்கு முடியும். அந்த எம்ப்ராய்டரி நூலை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப இலச்சி போன மாதிரி இருக்கும், பார்க்க அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஸோ அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா, இது மாதிரி அமேசானில் இருந்தது. இதில் சின்ன நீடிலில் இருந்து சணல் அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நீடில் போடுற அளவுக்கு எல்லா சைஸ்லேயும் ஃபுல்லாக ஒரு செட்டாக நீடில் இருந்துச்சு. அதை நம்ம வாங்கிட்டோம். ஃபுல் செட்டையும் வாங்கியாச்சு. அதில் இருக்கக்கூடிய ஒரு நீடில் உள்ளனுக்கு செட் ஆகும், அந்த சைஸ் செட் ஆகும். அதில் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் அந்த நீடில். இதில் அதை விட டயாமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ஈஸியாக உள்ளன் நூல் இன்சர்ட் பண்ண முடியும். இதில் நம்ம இப்போ த்ரெட் இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு நீடில் த்ரெட்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இது இல்லை அப்படின்னா நம்மளால் அதில் த்ரெட்டை கோக்கவே முடியாது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நானே 2 இது பிச்சிட்டேன். இது வெளியில் எங்கேயும் தனியாக இவ்வளோ லெங்க்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நார்மலாக பார்ப்போம்ல குட்டி, அதுதான் கிடைக்கிது. சப்போஸ் இதை நீங்கள் பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒயர்ஸ்குள்ளே இது மாதிரி காப்பர் ஒயர் நிறையா இருக்கும். அதிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அதே பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா மணி கோக்கிறதுக்கு அந்த பார்டர் ஜரிகைலாம் விற்பாங்கள்ல, நூல்கண்டெல்லாம் விற்பாங்கள்ல, அந்த கடையில் மணி கோக்கிறதுக்கு ஒரு காப்பர் ஒயர் இருக்கும். அதை வாங்கியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மக்கிட்ட அந்த த்ரெட்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம இதில் நூலை கோர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இருந்து அந்த த்ரெட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணி பெண்ணோட பேக் சைடில் அதை வெளியில் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம த்ரெட்டை கோக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்குள்ளே அந்த நூல் போயிடும். பொறுமையாக இழுக்கணும். இப்படி இழுக்கும் பொழுது லூஸாக ஃப்ரீயாக வரணும். டைட்டாக இருந்தால் அதுக்கு பத்தலைன்னு அர்த்தம். அந்த த்ரெட்டு நம்ம வேறு நீடிலுக்கு போயிடணும், இல்லை வேறு த்ரெட்டை மாற்றிடணும். அப்புறம் அகைன் இது மாதிரி வெளிப்பக்கத்தில் இருந்து அந்த த்ரெட்டரை இன்சர்ட் பண்ணி அந்த நூலை இந்த ஹோல் வழியாக இந்த பக்கம் இழுக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். ஃபைனலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் அது இருக்கணும். இப்போ இதில்
நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி எந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த பக்கம் அந்த த்ரெட்டோட இது இருக்கிற மாதிரி இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கணும். பேக் சைடு நமக்கு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்போட லென்த் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நீடில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதில் பாதி அளவுக்கு இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற நீடிலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தில் நம்ம தப்பு பண்ணதை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த எரேசரை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாத்தை சரி பண்ணிக்கலாம். ஒரு 2 ரூபாய் காயின் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த துணி சரியாயிடும், அந்த ஹோல்லாம் மறைஞ்சு போயிடும். இதில் நமக்கு லூப் அழகாக ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கம் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் செக்யூர் பண்ணிக்கலாம். இதில் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே போடலாம். நம்ம ஊசி வச்சு தைக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இதிலேயே நம்ம பண்ணலாம். அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸ்லாம் போடணும் அப்படின்னா இப்படி பக்கத்தில் நம்ம பஞ்ச் பண்ண மாட்டோம். அதனால நம்ம கரெக்டான நீடிலையும் செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். டூல்ஸ் சரியாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் அழகாக ஈஸியாக முடியும், டைமும் சேவ் ஆகும். இது மாதிரி அந்த நீடில் அந்த ஹோலில் ஸ்பேஸ் இருக்கணும். த்ரெட்டு போயிட்டு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அப்படி டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். அவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த நூல் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் பிரியாது, நம்ம வேகமாக பண்ணலாம். நம்ம இப்போது இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நீடிலில் நம்ம உள்ளன் த்ரெட் போட போகிறதில்ல, எம்ப்ராய்டரி தான் போட போகிறோம். அதுதான் இதில் அழகாக வருது. இதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த நீடிலோட லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஃபுல் லென்த் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரிங் போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிடுது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் த்ரெட்டெல்லாம் போடணும். சேம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்க வேண்டியது தான். இதில் இந்த த்ரெட்டு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம நார்மல் எம்ப்ராய்டரி போடுவோம்ல ஊசியால், அதுவே போடலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக வருது பாருங்கள், தையல் பிரியாது, நல்லா அழகாக வரும். இது நான் நார்மலாக பார்டர் மாதிரி சும்மா ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். கிட்ட வச்சோம் அப்படின்னா பஞ்ச் நீடிலுக்கு உள்ள மாதிரி அந்த பேக் சைடு லூப் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஜிக்ஸாக்காக தைப்போம்ல அந்த ஸ்டிச். எனக்கு இன்னும் இந்த ஸ்டிச்சஸ் நேமெல்லாம் வந்து சரியாக மனப்பாடம் ஆகலை, ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதை நம்ம பேக் சைடை க்ளூ போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தெரியும். இப்போது இந்த கிட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வாங்க வேண்டியதே இல்லை, இதிலேயே நமக்கு எல்லாமே வந்துடும். இந்த குட்டி சைஸ்லேருந்து பெரிய சணல் சைஸ் வரைக்கும் இதில் இருக்குது. இந்த மாதிரி நூல் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாக, டபுளாக, 3ஆ, 4ஆ மடித்து அதில் அந்த நீடிலில் நமக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த நூல் கண்டே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நான் எப்போ யூஸ் பண்ண போகிறேனோ தெரியல, வச்சுப்போம் பத்திரமா. ஸோ இந்த கிட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், அது வாங்க வேண்டியதே இல்லை. எது நம்ம கற்றுக்கிட்டாலும் பிகினராக இருக்கும்போது கரெக்டான டூல்ஸ் வச்சு நம்ம கற்றுக்கணும். அதனால டூல்ஸை ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. அந்த நீடிலோட சைஸை அதெல்லாமே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு பக்கத்தில் ஸ்டோரில் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் இது அமேசானில் இருந்துச்சு இந்த செட்டு. இதில் வந்து எல்லா சைஸ்க்குமே இருக்குது. அப்போ நம்ம வாங்கி செக் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ கற்றுக்கும்போது ப்ராப்பரான டூல்ஸ் வச்சு கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கற்றுப்பேன். மீண்டும் நம்ம வேறு ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் நான் நிஷா.